ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை மாநகர சபைக்கான தேர்தலில் போட்டியிட உள்ள ஐக்கிய தேசிய கட்சியை பாதுகாக்கும் மற்றும் வெற்றி பெற செய்யும் மாற்று சுயேட்சை குழு இன்று மாலை ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட சுயேட்சை குழுவின் பிரதிநிதிகள் சிலர் அவாசனாவකට මේ රටේ ජනතාවගේ நாட்டு மக்களின் குரலை செவிமடுக்காது ஐக்கிய தேசிய கட்சியின் தற்போதைய தலைவர் தொடர்ச்சியாக மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு உதவிகளை வழங்கிய அனைவரையும் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலக்குவதற்கு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் அதிகாரமுள்ள சபையான கோட்டை ஆசனத்தில் சுயேட்சை குழுவாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாம் போட்டியிட தீர்மானித்துள்ளோம். கட்சியால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் காரணமாகவே நாம் பால் சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்தோம். கோட்டை பிரதேசத்தில் அறிவுள்ள மக்கள் இருக்கின்றனர் என நான் எண்ணிக்கின்றேன். யாருக்கு வாக்களிப்பது என அந்த அறிவுள்ள மக்களை தீர்மானிக்கட்டும். கட்சி எம்மை புறக்கணித்துள்ளது. எனினும் நாங்கள் இன்னும் கட்சிக்குள் தான் இருக்கின்றோம். ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலி சர்வதேச மைதானத்தில் நாளை ஆரம்பமாக உள்ளது. ஆஸ்திரேலியா 6 வருடங்களின் பின்னர் இலங்கை மண்ணில் விளையாடும் முதல் டெஸ்ட் போட்டி இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. நாளை ஆரம்பமாகும் போட்டிக்கான இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய குழாம் வீரர்கள் இன்று காலி மைதானத்தில் பயிற்சிகளில் ஈடுபட்டனர். இந்த தொடரை வெற்றி கொண்டால் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் விளையாடும் வாய்ப்பை பெற முடியும். ஆஸ்திரேலிய அணியை தோற்கடிப்பது இலக்குவானதல்ல. நாம் சகலவற்றையும் சரியாக செய்ய வேண்டும். நாம் சிறந்த தயார் நிலையில் இருக்கிறோம். அணித்தலைவர் என்ற வகையில் இந்த தொடரை வெற்றி கொள்ள முடியும் என்ற சிறந்த நம்பிக்கை உள்ளது. ரிக்கி பாண்டிங்கை விட வித்தியாசமான முறையில் அணியை வழிநடத்த நான் வெளியாட்களின் ஆலோசனைகளை கேட்கிறேன். அது அணித்தலைவராகவும் துடுப்பாட்ட வீரராகவும் திறமையை வெளிப்படுத்த உதவியாக உள்ளது. துடுப்பாட்டத்துக்கே நான் முக்கியத்துவம் அளிக்கிறேன். அணி தேர்வு முன்னரை விட மாற்றமடைந்துள்ளது. அணித்தலைவராக எனது கருத்துக்களை தெரிவிக்க தடையில்லை. ரிக்கி பாண்டிங் கூறியதை போன்று அணி வீரர்களுக்கும் அணித்தலைவர் மற்றும் தெரிவுக்குழுவுக்கு இடையில் சிறந்த தொடர்பாடல் இருக்க வேண்டும். போட்டி நடைபெறும் காலி சர்வதேச மைதானத்தில் இலங்கை அணி 17 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்று 9 வெற்றிகளை ஈட்டியுள்ளது. ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகள் இந்த மைதானத்தில் இதற்கு முன்னர் 2 டெஸ்ட் போட்டிகளில் சந்தித்துள்ளன. அதில் ஒரு போட்டியில் ஆஸ்திரேலியா 197 ஓட்டங்களால் வெற்றியீட்டியதுடன் மற்றைய போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்தது. இலங்கை அணி இறுதியாக இந்த மைதானத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியை கடந்த வருடத்தில் எதிர்கொண்டது. தென்கொரியாவில் நடைபெறும் உலகக்கிண்ண மெய்வருணர் போட்டிகளில் இலங்கையின் சமிந்த விஜயகோன் ஆடவருக்கான 1500 மீட்டர் ஓட்டத்தில் இன்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். 1500 மீட்டர் லீக் சுற்றில் 38 வீரர்களில் சமிந்த விஜயகோன் 7ஆம் இடத்துக்கான சிறந்த காலப்பகுதியை பதிவு செய்தார். பந்தய தூரத்தை அவர் 3 நிமிடங்கள் 39.61 செகண்ட்களில் கடந்தார். 3 பிரிவுகளில் லீக் சுற்றுகள் நடைபெற்ற இந்த போட்டிகளில் முதல் 6 இடங்களை பிடித்த வீரர்கள் நேரடியாக காலிறுதிக்கு முன்னேறினர். 3 சுற்றுகளிலும் சிறந்த காலப்பகுதியை பதிவு செய்த மேலும் 6 வீரர்களுக்கு காலிறுதியை பங்கேற்கும் வாய்ப்பு கிட்டியது. இந்த போட்டி பிரிவில் ஒலிம்பிக் தகுதிக்கான கால வரையறையாக 3 நிமிடங்கள் 38 செகண்ட்கள் உள்ளன. இதற்கு சமிந்த விஜயகோன் இந்த பந்தயத்தை மேலும் 1.61 செகண்ட் குறைவாக கடந்திருந்தால் அவருக்கு ஒலிம்பிக் தகுதிக்கான போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கும். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். Shakti News Fest.